Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்ஸ்டாலேஷன், ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு வந்து ப்ரீமியமாக வேணும், பட் எனக்கு இப்போதைக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் பட்ஜெட் வர நான் அடிஷனலாக வாங்கிக்கிறேன்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாரு. இந்த கஸ்டமர் எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் ஆகலை. எனக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ சிஸ்டம் வேணும், நல்ல ப்ரீமியமாக வேணும்னு சொன்னதுனால ஸோ நம்ம வந்து சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதோடைய வீடியோஸ் தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கேபிள் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து இம்ப்ரெஷன் பிராண்டில் 14AWG யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பனானா பின் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பனானா பின் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய பனானா பின்னு தான். ஸோ இந்த பனானா பின் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து ரஸ்ட் ஆகாது, லூஸ் கனெக்ஷன் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் கேபிள். சப்வூஃபர் கேபிள் பார்த்தீங்கன்னா மோனோ ப்ரைஸில் ப்ரீமியம் கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ HDMI கேபிள்ஸும் பார்த்துட்டீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு டிவிஸ் பிராண்டில் ப்ரீமியமான ஒரு HDMI கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷன் டியூனிங். ஸோ நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், 2.1 தானே வச்சிருக்கிறாங்க, எதுக்கு கேலிப்ரேஷன் டியூனிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு யோசிக்கலாம். பட் நீங்கள் ஒரு 2.1 வச்சிருந்தாலும் சரி, ஸோ எந்த மாதிரி செக்மெண்ட்டை வச்சிருந்தாலும் ஒரு ஏவிடிசின்னு வரும்போது அதுக்கு கேலிப்ரேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ அந்த வகையில் இங்கே பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு, சப்வூஃபர் மூணுத்துக்குமே வந்து நம்ம சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் மூலியமா நம்ம இந்த ரூமில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன நம்ம சேஞ்ச் பண்ணணும், செட்டிங்கில் எப்படி வைக்கணும், என்ன சேஞ்ச் பண்ணணும் பார்த்து நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மேக்ஸிமம் வந்து சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமர் வீட்டில் நம்ம கேலிப்ரேஷன் முடிச்சிட்டோம்.
ஸோ ஃபைனலாக இங்கே இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங், டெமோ எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இங்கே யூஸ் பண்ண ப்ராடக்ட் பார்த்துட்டுன்னா டெனானில் 6700 ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் தான். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் பார்த்துட்டிங்கன்னா எஸ்விஎஸ் பிராண்டில் பிரைம் டவர்ஸ் ஒரு பேரும், சப்வூஃபர் பார்த்துட்டிங்கன்னா எஸ்விஎஸ்ல BB1000 Pro அப்படிங்கிற மாடல் தான் இங்கே கொடுத்துருந்தது. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா டியூன் ஹோமட்டிக்ஸ் ஒரு மீடியா பிளேயரும் கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக ஒரு 2.1 செட்டப் தற்சமயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பட்ஜெட்டில் சரௌண்டு அட்மாஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு நம்மள்ட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் உங்களுக்கு பிராண்ட் நியூ அண்ட் யூஸ்டு ஐட்டம் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். மல்டி பிராண்டு நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹோம் தியேட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அக்சசரிஸ் எல்லாமே சேல் பண்ணுறோம். கேலிப்ரேஷன், டியூனிங், இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதனா பேக்கேஜ் தேவைப்பட்டாலும் நீங்கள் வெளியில் பேக்கேஜ் வாங்கிட்டீங்க, ஸோ அதை நம்ம சைட்லேருந்து கேலிப்ரேஷன், இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.